சுற்றுலா பயணியாக காட்டிக்கொண்ட வியட்நாம் பிரஜை ஒருவர் சாக்ஸ் மூட்டைகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 116 ஆமைகளை கடத்த முயன்றதாக கூறப்படும் நிலையில் கைது செய்யப்பட்டார். 42 வயதான சந்தேக நபர் விமான நிலையத்தின் முனையம் 2 வழியாக வெளியேற முயன்றபோது வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா துறையான பெர்ஹெலித்தான் அமலாக்க அதிகாரிகள் மற்றும் கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலைய பாதுகாப்பு ஊழியர்களால் கைது செய்யப்பட்டார். நேற்று காலை 11:20 மணி அளவில் சந்தேக நபரின் லக்கேஜில் சந்தேகத்திற்கு இடமான பொருள் இருப்பதை விமான நிலைய பாதுகாப்பு கண்டறிந்த போது கடத்தல் முயற்சி கண்டுபிடிக்கப்பட்டதாக பெர்ஹிலித்தான் இயக்குநர் டாக்டர் அப்துல் காதிர் அபு ஹாஷிம் தெரிவித்தார். அந்த நபர் கோலாலம்பூரில் இருந்து ஹனோய்க்கு பறக்க திட்டமிடப்பட்டிருந்தார் என்று அவர் கூறினார். அனைத்து ஆமைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் சந்தேக நபர் சர்வதேச அழிந்து வரும் உயிரின வர்த்தக சட்டம் 2008 கீழ் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டார். இது சிறை தண்டனை மற்றும் கணிசமான அபராதம் உட்பட கடுமையான தண்டனைகளை விதிக்கிறது. 30,000 ரிங்கிட்டிற்கும் அதிகமான மதிப்புள்ள ஊர்வன மேலதிக நடவடிக்கைக்காக பெர்ஹிலித்தானின் கோலாலம்பூர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.